ஒரு விஷயம் புரியுது, நபித்தோழர்கள் ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க 27வது இரவை லைலத்துல் கத்ர் இரவாக நம்பினார்கள் அப்படி என்று புரியுது. ஆனா ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ்வோட வார்த்தைகள் எல்லாம் என்ன வருதுன்னு சொன்னா, நான் மறக்கடிக்கப்பட்டுட்டேன். எந்த இரவு என்னது மறக்கடிக்கப்பட்டேன், நீங்க கடைசி 10ல ஒற்றைப்படையான இரவுகள் என்ன செய்யுங்க, அதை தேடிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரைட். மூணாவது ஒரு விஷயம் புரியுது, நபித்தோழர்கள் செய்யல. அவங்க எந்த இரவுல ஒற்றைப்படை இரவுகள் எந்த இரவுல டிஃபரண்ட் காட்டல. நம்பிக்கையில லைலத்துல் கத்ர் இரவு என்னது எப்படி நாம 21 இருக்குமோ 23 இருக்குமோ 25 இருக்குமோ 27 இருக்குமோ என்று நினைக்கிறோமோ, அதுல அவங்க என்ன சொன்னாங்க 22 அதிகமா என்ன செஞ்சாங்க நம்பினார்கள். அதுக்காக 21 தொழாம இருக்கவும் இல்லை, 22 23 தொழாம இருக்கவும் இல்லை, அதை புறக்கணிக்கவும் இல்லை. எனவே நம்பிக்கை வேறு, அந்த நடைமுறை வேறு. நடைமுறையில் இன்றைக்கு நடக்கிற நிறைய பித்அத்துக்கள். திடீர்னு லைட் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க, ஆஃப் பண்ணி விட்டு இருட்டு என்ன அது நல்ல வசனம் சொல்ல இருட்டு பை இல்ல இருட்டு அந்த இருட்டு தௌபான்னு சொல்லி என்னது வச்சு அதுல அன்றைக்கு ஃபுல்லா மன்னிப்பு கேட்டு அழ வேண்டியவங்க அழுது வணங்கிட்டா என்ன அழுகிறதுக்காக லைட் ஆஃப் பண்ணிடுறது, அது ஒரு சாப்பாடு வணங்கிட்டா. அப்ப சிலர் நம்ம நல்லா கேட்கிறோம், இந்த தடவை 27 பெரிய பள்ளியில சூப்பரா சாப்பாடு இருந்துச்சு, சரியா இந்த பள்ளியை விட அந்த பள்ளியில குவாலிட்டி இருந்துச்சு, அநியாயமா இதுக்கு போயிட்டோம் அப்படி என்றெல்லாம் பேசக்கூடிய லெவலில் என்ன செய்யுது, அந்த 27 உணவுக்கு பிரபலியமான ஒரு நாளாக என்ன செய்யுது மாறி. இதெல்லாம்